தர்மேந்திரா வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை பார்க்கலாம். வடநாட்டு எம்ஜிஆரின் 100வது படம் யார் எடுக்கப் போகிறார்கள் என்ற பரபரப்பு 1967 எழுந்தது. பெரும்பாலானோர் அவரது எம்ஜிஆர் பிக்சர்ஸே எடுக்கும் என்றார்கள். எம்ஜிஆரோ தனது 100வது படத்தை எஸ் வாசனின் ஜெமினி பிக்சர்ஸுக்கு அளித்தார். காரணம், எம்ஜிஆர் அறிமுகமான சதி லீலாவதி திரைப்படத்திற்கு கதை எழுதியவர் எஸ் வாசன். இது ஜெமினி நிறுவனத்தின் முதல் கலர் படம். எம்ஜிஆரின் 100வது படம் என்ற பிரம்மாண்டமும் சேர்ந்து கொள்ள அவர்கள் பல கதைகள் யோசித்தும் சரியாக அமையவில்லை. அதனால் இந்தியில் வெற்றி பெற்ற ஒரு படத்தினை தமிழில் மறுஆக்கம் செய்தார்கள். அது 1966 இந்தியில் வெளியான பூல் அவுர் பத்தர் என்ற படம். இப்படத்தின் நாயகன் தர்மேந்திரா. எம்ஜிஆருக்கு மிகவும் பிடித்த ஒரே ஒரு பாலிவுட் நடிகர் தர்மேந்திராதான். அதனால் அவர் படத்தை ரீமேக் செய்ய எம்ஜிஆர் ஒப்புக்கொண்டார் என்ற தகவலும் அன்றைய சினிமா பிரபலங்களிடையே கிசுகிசுக்கப்பட்டது. தமிழில் இப்படம் ஒளிவிளக்கு என்ற பெயரில் எடுக்கப்பட்டு மாபெரும் வெற்றி பெற்றது. 1967 எம்ஜிஆர் நடித்த காவல்காரன் திரைப்படத்தை இந்தியில் தர்மேந்திரா 1971 ரக்வாலா என்ற பெயரில் ரீமேக் செய்து நடித்தார். 1975 எம்ஜிஆர் நடித்து வெளியான நாளை நமதே திரைப்படம் தர்மேந்திரா நடிப்பில் இந்தியில் வெளியான சூப்பர் ஹிட் திரைப்படமான யாதோன்வி பாரத் என்ற படத்தின் மறு ஆக்கமாகும். யார் இந்த தர்மேந்திரா? வரலாற்றை புரட்டினால் பஞ்சாப் மாநிலத்தை சுட்டி காட்டுகிறது. பள்ளி தலைமை ஆசிரியர் ஒருவருக்கு மகனாக பிறந்து வளர்கிறார். சினிமாவிற்கென வரும் இதழான பிலிம்பேர் இதழ் 1960 புதிய நடிகர்களுக்கான தேடல் என்ற பொருளில் முதல் முறையாக ஒரு போட்டி நடத்த அதில் 2வது இடம் பிடித்தவர் தர்மேந்திரா. ஆனால் பிலிம்பேர் சொன்னபடி படத்தை எடுக்கவில்லை. இருப்பினும் அவரது தளராத முயற்சியால் தில் பி தேரா ஹம் பி தேரே என்ற படத்தில் அறிமுகமானார். அப்படம் சிறப்பாக போகவில்லை என்றாலும் 1961 அவரது நடிப்பில் வெளியான அவுர் ஷப்னம் என்ற படம் சூப்பர் ஹிட் வெற்றியை பெற்றது. 1965 காஜல் என்ற படத்தில் தர்மேந்திராவின் ஜோடியாக நடித்தவர் நம்ம ஊர் நாட்டிய பேரொலி பத்மினி. இப்படத்தில் நடித்தமைக்காக சிறந்த துணை நடிகைக்கான பிலிம்பேர் விருது பத்மினிக்கு கிடைத்தது. அதன்பின் ஒன்றாக படங்கள் கிடைக்க அதில் தனது திறமையை முழுதும் காட்டி பாலிவுட்டின் முக்கியமான கதாநாயகனாக உயர ஆரம்பித்தார் தர்மேந்திரா. 1960 இருந்து 1980 வரை இந்தி சினிமாவின் அசைக்க முடியாத உச்ச நட்சத்திரமாக விளங்கினார். வயதான பின்பு வயதுக்கேற்ற குணச்சித்திர வேடங்களில் நடித்து அசத்தினார். அப்பா வேடம், தாத்தா வேடம் என நடித்து கொண்டே இருந்தார். இவர் 300க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருப்பதால் ஒரு சில படங்களை மட்டும் இங்கே சுட்டிக்காட்டலாம். பாலிவுட்டில் தொடர்ந்து 3 ஆண்டுகள் ஓடிய முதல் படம் என்ற சாதனையை படைத்தது ஷோலே. இப்படத்தின் நாயகர்களாக நடித்த அமிதாப் பச்சன், தர்மேந்திரா ஆகியோருக்கு பாலிவுட்டின் சூப்பர் ஸ்டார்கள் என்ற பெருமையை வழங்கியது. யாதோன் கி பாராத் படமும் பாலிவுட்டின் சூப்பர் ஹிட் படங்களில் ஒன்று. நமக்குன்னு ஒரு குடும்ப பாட்டு இருந்தா பிரிஞ்ச குடும்பம் 25 ஆண்டுகளுக்கு பிறகும் ஒன்றாகச் சேரலாம்கிற நம்பிக்கையை விதைச்ச ஒரு ட்ரெண்ட் செட்டர் படம்தான் இந்த யாதோன் கி பாராத். இதன் நாயகன் தர்மேந்திராவே. இப்படத்தில் தான் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார் இந்நாளைய பாலிவுட் சூப்பர் ஸ்டார்களில் ஒருவரான அமீர்கான். பாலிவுட்டில் அதிக வெற்றி படங்களை தந்த ஒரே நாயகன் தர்மேந்திரா என்பதால் இவரை செல்லமாக வடநாட்டு எம்ஜிஆர் என்று அழைத்தனர். பாலிவுட்டின் அழகான கதாநாயகன், 300 திரைப்படங்களுக்கு மேல் நடித்த ஜாம்பவான், தயாரிப்பாளர், மக்களவை உறுப்பினர் என பல பெருமைகளுக்கு சொந்தக்காரரான தர்மேந்திரா எம்ஜிஆரின் தீவிர ரசிகர். ஒருமுறை கும்பகோணத்தில் ஒரு நிகழ்ச்சிக்காக வந்திருந்தவர் விமானம் ஏற சென்னை வந்தார். அப்போது எம்ஜிஆரின் நீரும் நெருப்பும் படத்தின் சண்டை காட்சி படப்பிடிப்பு நடைபெறுவதை அறிந்து எம்ஜிஆரின் அனுமதியோடு நேரில் வந்து நாள் முழுக்க சண்டை காட்சியை பார்த்தார். எம்ஜிஆர் வாள் சுழற்றும் வேகத்தை கண்டு அசந்து போனார். படப்பிடிப்பு இடைவேளையில் எம்ஜிஆர் கையில் இருந்த வாளை தொட்டு பார்த்தவருக்கு அதிர்ச்சி. ரஜினிகாந்த் நடித்த இந்தி படங்களான அந்தா கானூன் படத்தில் கௌரவ வேடத்திலும் இன்சா கோன் கரேகா என்ற படத்தில் முதல் கதாநாயகனாகவும் நடித்திருக்கிறார் தர்மேந்திரா. இவர் நமது தமிழ்நாட்டின் மாப்பிள்ளை. இவர் மாப்பிள்ளை ஆனதே பெரும் சாகசம்தான். தமிழ்நாட்டை சேர்ந்த நடிகை ஹேமாமாலினி இந்தி திரையுலகம் சென்று அங்கே கவர்ச்சி காட்டாத குடும்ப பாங்கால நடத்தை, நடிப்பு, கண்ணியம் ஆகியவற்றால் பலரது மரியாதை பெற்றவர். என்ன சார், உண்மையான வாள் கொண்டு சண்டை போடுறீங்க என்று வியந்து போனார். தான் முறையாக சண்டை கலைகளை கற்றுத் தேர்ந்தது குறித்து தர்மேந்திராவுக்கு விளக்கினார் எம்.ஜி.ஆர். அவரிடம் மேலும் சில ஸ்டண்ட் நுணுக்கங்களை கேட்டறிந்த மகிழ்ச்சியுடனேயே ஊருக்கு விமானம் ஏறினார் தர்மேந்திரா. மக்கள் திலகத்தின் மனம் கவர்ந்த ஒரே இந்தி நடிகர் தர்மேந்திராதான் என்கிறது வடநாட்டு திரையுலகம். மனத்தில் இடம் பிடித்தார். 3 இந்தி திரையுலகின் கதாநாயகர்கள் அவரை மணக்க விரும்பினார்கள். அதில் அப்போது பிரபலமாக இருந்த கதாநாயகன் சஞ்சீவ் குமார் ஹேமாமாலினியின் அம்மாவிடமே சென்று பெண் கேட்க அவர் எங்கள் ஊர் பையனுக்குத்தான் பெண் கொடுப்போம் என்று தவிர்த்துவிட்டார்.
மனமுறைந்து போன சஞ்சீவ் குமார் திருமணமே செய்து கொள்ளவில்லை. அடுத்த நாயகர் தர்மேந்திரா. இவர் திரைத்துறைக்கு வருவதற்கு முன்னரே திருமணம் ஆனவர். பிரகாஷ் கபூர் என்பவரை திருமணம் செய்து அவர் மூலம் பாபி தியோல், சன்னி தியோல் இருவரும் பிரபல இந்தி நாயகர்கள் என இரு மகன்கள் இருந்தனர். ஹேமமாலினி தர்மேந்திரா இருவரும் ஒன்றாக நடிக்க அவர்களிடையே காதல் தோன்றியது. இது குறித்து ஹேமாவின் அம்மா ஜெயா சக்கரவர்த்தியிடம் சொல்ல அவர் கொதித்து எழுந்துவிட்டார். ஏற்கனவே திருமணமானவருக்கு என் பெண்ணை தரமாட்டேன் என்றார். இந்த சமயத்தில் ஏர்ஹோஸ்டஸாக இருந்த ஷோபாவுடன் நெருக்கமாக இருந்த பாலிவுட் நாயகர் ஜிதேந்திரா ஹேமமாலினி மேல் காதல் கொண்டு ஜெயா சக்கரவர்த்தியிடம் பேசி அவரது மனதை மாற்றிவிட்டார். ஏற்கனவே திருமணமான ஒருவனுக்கு தன் பெண்ணை கொடுப்பதை விட திருமணமாகாத ஒருவனுக்கு கொடுப்பதே மேல் என்று மனதை தேர்ச்சிக் கொண்ட ஜெயா தர்மேந்திரா மீது காதலாக இருந்த ஹேமமாலினியின் மனதை அழுது புரண்டு மிரட்டி மாற்றினார். இருவருக்கும் ரகசியமாக திருமணம் செய்ய முடிவு செய்து இரு குடும்பமும் சென்னைக்கு வந்து விட்டது. விவரம் அறிந்த தர்மேந்திரா ஹேமமாலினியை கரம்பிடிக்கும் எண்ணத்தில் மறுபெனமே ஜிதேந்திராவை காதலித்த ஷோபாவை அழைத்து கொண்டு சென்னைக்கு வந்துவிட்டார். தாலி கட்டும் சமயத்தில் உள்ளே நுழைந்த தர்மேந்திரா கல்யாணத்தை நிறுத்த எனக்கு தர்மேந்திரா மேல்தான் காதல் என்று ஹேமமாலினி அழ எனக்கு ஜிதேந்திராதான் கணவராக வேண்டும் என்று ஷோபா அழ ஒரே கலேபரமாகி அந்த திருமணம் நின்று போனது. இனி இப்படியே விட்டால் நிலைமை கைமீறிவிடும் என்று உணர்ந்த தர்மேந்திரா 1980 ஹேமமாலினியை மணந்து கொண்டார். இப்படித்தால் அவர் தமிழ்நாட்டின் மாப்பிள்ளையும் ஆனார். இவர்கள் இருவருக்கும் ஈஷா தியோல், ஆஷானா தியோல் என இரு மகள்கள் பிறந்தனர். இரு குடும்பத்தையும் நேர்த்தியாக வழிநடத்தினார் தர்மேந்திரா. தயாரிப்பாளராக உருமாறி பாபி தியோல், சன்னி தியோல் ஆகியோரை திரைத்துறைக்கு கொண்டு வந்தார். இவரது மகள் ஈஷா தியோலும் திரையுலகில் நடித்துள்ளார். சினிமா மட்டுமின்றி எம்ஜிஆரை போல அரசியலிலும் களமிறங்கி அதிலும் வெற்றி கண்டார் தர்மேந்திரா. பாஜக சார்பில் ராஜஸ்தான் மாநிலம் பிகானீர் பகுதியில் மக்களவை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று 2004 முதல் 2009 வரை நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினராக இருந்தார். கடைசி மூச்சு உள்ளவரை சினிமாவே உலகம் என வாழ்ந்த அந்த திரைநட்சத்திரம் தனது 89வது வயதில் கடந்த நவம்பர் 24 வானுலகம் சென்றது. இவர் சமீபத்தில் நடித்து முடித்த இக்கீஸ் திரைப்படம் கடந்த டிசம்பர் 25 வெளியாகி இருக்கிறது. தர்மேந்திரா 65 ஆண்டுகள் திரைத்துறையில் இருந்திருக்கிறார். இதில் இந்தியில் 300க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். தன் தாய்மொழியான பஞ்சாபியிலும் சில திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். இவற்றை தொடர்ந்து பெங்காலி, போஜ்புரி, தெலுங்கு உள்ளிட்ட பிறமொழி திரைப்படங்களிலும் நடித்திருக்கிறார். சினிமாவில் தர்மேந்திரா ஆற்றிய பங்களிப்புக்காக இந்தியாவின் 3வது உயரிய குடிமகன் விருதான பத்மபூஷன் விருது 2012 இவருக்கு வழங்கப்பட்டது. பிலிம்பேர் இதழின் வாழ்நாள் சாதனையாளர் விருதையும் பெற்றவர்.